ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு செவ்வாய் புதன் ஒரு 2 நாளோட வீடியோ தாங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்குமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். வீட்டில் நைட்டி அணிஞ்சிட்டு காலையில் எழுந்திரிச்சனையும் குளிக்காமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அம்மாவாக பார்க்குறதுக்கு தெரியாத பெண்களை பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்கும்போது இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பெண்மணியாக வலம் வர்றவங்க நிறைய பேர்த்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்கள மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னையும் குளிக்க முடியாமல் ஒரு குழந்தைகளை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 மாத குழந்தையோ இல்லை 1 மாத குழந்தையோ அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணியாக நீங்கள் இருக்கலாம். இல்லைன்னா நிறைய வேலைகள்னால ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் எழுந்திரிச்சோன்னையும் எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை சாதாரண நம்ம குடும்பத்தில் இருந்தாலுமே நாம் எழுந்திரிச்சோன்னையும் நம்ம வேலைகளை எல்லாம் நமக்கான வேலைகளை செய்ய முடியாமல் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை கவனிச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். அவங்களுக்கு உண்டான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி நான் ஏன் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுறேன். நான் நேற்று பதிவிலேயே சொல்லியிருப்பேன். லைப்ரரி போயிட்டு வந்தேன். அங்கே நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் நேற்றுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியான விஷயம்தான் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா. இப்போ செல்ஃபோன் இல்லாமல் பெண்களை பார்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். எல்லாத்து கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. எல்லாத்தினாலையுமே இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ நானுமே கூட காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே 30 செகண்ட்குள்ளே கூட என்னால் அந்த வீடியோ எடுத்து போட முடியும். அதுக்குண்டான ஒரு நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி தான். அந்த 1/4 மணி நேரம் வேலைக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ் நம்மளால் ரெடி பண்ணி போட முடியும். ஆனால் அதில் பார்க்குறது அப்படிங்கிறதும் நாம் இருக்கிற அந்த நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறதும் வேறு வேறு மாதிரியாக இருக்கும். நான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலை கூட சீவலை. இந்த மாதிரி தான் நாம் எப்போவுமே நார்மலாக இருப்போம் இல்லைங்களா? நம்மளை நாம் கவனிச்சிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலைகள் குழந்தைகளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு தாய்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறவங்க உண்மையான தாய் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. அதாவது இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இப்போ வர சமூகம் என்னோடய வீடியோஸாக கூட இருக்கலாம், பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமோ ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நானுமே பார்த்திங்கன்னா என்னை மாதிரியே வீடியோஸ் போடுற நிறைய பேர்த்த பார்ப்பேன். அவங்கள பார்க்கும்போது எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத பதற்றமோ ஒரு பொறாமையோ வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு நல்ல பதில் எனக்கு கிடைச்சதுங்க. நான் அந்த புக்கு படிச்சிருக்கும்போது அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னையும் குளிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, கண்களில் ஒரு கருவளையத்தோட ஒரு தலை கூட சீவ முடியாமல் ஒரு கொண்டையை போட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க உண்மையான ஒரு அவங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க பர்ஃபெக்டான பெண்மணியாக காட்டிக்கக்கூடிய அந்த ரீல்ஸையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்காக சேலை எடுக்க போகிறோங்க, எல்லோரும் ஒரே மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய்க்குள்ளே எல்லாருமே கட்டுற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால எடுக்க போயிருந்தோம் சிவாக்கு. அதுதான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி, அந்த மாதிரி அது பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செலிப்ரிட்டி ஒரு சினிமா பிரபலங்கள் அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டாலும் சரி, இல்லை சாதாரண யாருன்னே தெரியாத ஒரு பெண்மணி வீடியோ போட்டாலும் சரி, அதை சாதாரணமாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பொறாமையும் மனசுக்குள்ளே ஒரு பதட்டமும் உருவாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்குறாங்க.
இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களுமே சொல்லுங்கள். நானுமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமும் ஒரு பொறாமையும் ஏற்பட தான் செய்யுது. 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். அதே மாதிரி என்னை பார்க்கக்கூடிய உங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட தோணலாம். அதாவது நாம் வந்து எது வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறோமோ அதை தான் வந்து வீடியோஸில் வந்து காட்டுறோம் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு நைட்டியோட அது மாதிரி தான் நான் காட்டியிருந்தேன். இனிமேல் அந்த மாதிரியும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன்னா உண்மையான ஒரு ரியல் லைஃப் அதுதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியும். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது யாருனாலையுமே முடியாத ஒரு காரியம். அது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்ல வர்றேன். நாம் வந்து இந்த சோசியல் மீடியாவையோ ஏதோ ஒரு வீடியோஸோ பார்த்துட்டு நம்மளையும் நம்ம வந்து வருத்திக்கிட்டு ஒரு பதற்றத்தோடையும் ஒரு இதோடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோவெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒருத்தரை பார்த்தா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தெரிவாங்க, அவங்கள வந்து ஃபாலோ கொடுத்துருப்போம். அது வந்து ஒரு நாள் நாம் அந்த வேலைகளெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதுவே நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பதற்றமோ பொறாமையோ ஏதாவது ஒன்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி அதாவது அதை பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம இல்லை, நாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்ஸையோ அந்த மாதிரியான ஒரு சேனலையோ வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்போவே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் படித்து முடித்த உடனேவே எனக்கு எந்தெந்த சேனல் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி தோணுதோ அதையெல்லாம் நான் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதியே கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் நானும் சொல்ல வர்றேன். உங்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து உங்களால் செய்ய முடியாது, இவங்கள மாதிரி நம்மளால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அது கூட இருக்கிற மனிதர்களாக கூட இருக்கலாம், இல்லை நாம் பார்க்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவில் கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுலேருந்தும் சரி உங்களோட மொபைல்லேருந்தும் தூக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். இதுதாங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல வந்த விஷயம். உண்மையாக நாம் வந்து ஒரு நைட்டியோடையோ இல்லை வந்து ஒரு தலை கூட இது பண்ணிக்க முடியாமையோ நாம் வந்து நானுமே இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து பாப்பா குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க, நம்மளுக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்கள வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அவங்கள வந்து கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பார்க்குறது தான் வந்து நம்மளோட முழு வேலையாக இருக்கும். அப்படி நம்ம வந்து அதை செஞ்சிட்ருக்கும்போது இந்த மாதிரி அந்த சோசியல் மீடியாவில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த குழந்தைய வந்து பத்திரமா நாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரமும் பார்த்துக்கணும் இல்லைங்களா. அதுதான் வந்து உண்மையான ஒரு தாய்மை. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே நாம் வந்து அவங்கள வந்து நம்ம குறைச்சி என்றைக்குமே சொல்லிட முடியாது. வீட்டில் இருக்கிற பெண்கள் அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு தன்னை கூட கவனிச்சிக்காமல் அத்தனை வேலைகளை செய்கிறவங்கள வந்து நம்ம வந்து குறைச்சி சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையும் கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் யாரும் ஆடம்பரமான விஷயங்களை பார்த்து அதாவது நம்மளை நாம் தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இதில் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.